வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை. சிறுவன் மார்க்கண்டேயன் மரணத்தை வென்ற கதையை பார்ப்போம். ஒரு சிறுவன் தனது பக்தியால் மரணத்தையே வென்ற அதிசய வரலாறு, அதுதான் மார்க்கண்டேயன் கதை. மிக பழங்காலத்தில் ஒரு மகான் இருந்தார். அவருக்கு பிள்ளை இல்லாததால் மிகுந்த துயரத்துடன் இருந்தார். அவரும் அவரது மனைவியும் பெருமாளிடம் பிரார்த்தனை செய்தனர். அப்போது தெய்வம் ஒரு நிபந்தனையுடன் அருள் புரிந்தது. உங்களுக்கு ஒரு சிறுவன் பிறப்பான். அவன் மிகுந்த பக்தியுடன் வாழ்வான். ஆனால் அவன் ஆயுள் 16 வயதிலேயே முடியும் என்று சொல்லிவிட்டு சென்றார். இதை கேட்டு பெற்றோர் சோகமானாலும் அந்த அருளை பெற்று கொண்டனர். அவ்வாறே மார்க்கண்டேயன் பிறந்தான். சிறுவனாக இருந்தாலும் மார்க்கண்டேயன் எப்போதும் சிவபெருமான் பெயரை சொல்லிக்கொண்டே வாழ்ந்தான். அவன் திருவானைக்காவில் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில், திருக்கடவூரில் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றுவிட்டு சிவனை பிரார்த்திப்பான். அவன் 16வது வயதில் யமதர்மராஜா வந்து அவன் உயிரை எடுத்துக்கொள்ள வந்தார். அப்போது மார்க்கண்டேயன் பயப்படாமல் சிவலிங்கத்தை அணைத்து கொண்டு ஓம் நம சிவாய என ஜெபித்தான். யமன் அவனை கயிற்றால் இழுக்க முயன்றபோது சிவலிங்கத்திலிருந்து சிவபெருமான் நேரடியாக வெளிப்பட்டார். கோபமாக யமனை அடித்து, என் பக்தனை எப்படி தொட முடியும் என்று கேட்டார். அந்த தருணத்தில் சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு சிரஞ்சீவி என்ற பெயர் வழங்கினார். அதாவது என்றும் வாழும் அருள் வழங்கினார். இதனால் இன்று கூட மார்க்கண்டேயன் எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த கதை நமக்கு சொல்லுவது, உண்மையான பக்தி மரணத்தையும் வெல்லும் சக்தி கொண்டது. நம்மை விடுவிப்பது நம்முடைய செல்வமும் அறிவும் அல்ல, தெய்வத்தில் இருக்கும் நம்பிக்கைதான். இந்த கதை நம் நம்பிக்கையை மேலும் பலப்படுத்துகிறது. அதனால்தான் இன்றும் திருக்கடவூர் கோவிலில் மார்க்கண்டேய சுவாமி வழிபாடு நடைபெறுகிறது. பக்தியை தழுவினால் மரணத்தையே வெல்ல முடியும். இதுதான் மார்க்கண்டேயன் கதை. இந்த மாதிரி பல கதைகளை ஆன்மீக தகவலோடு கிடைக்கணும் அப்படின்னு நினைங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு தகவலோடு அல்லட்னா வேறு ஒரு கதையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.